எங்களுக்கு பாதிப்பு இருக்கு. நீங்க என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டைம் போர். பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன். இப்ப அவர் மாமான்னு தான் சொல்ல முடியல, எனக்கு தெரியாது. உறவினர். அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிருங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். என் மாமனுங்க. நான் நிதி பங்கீட்டுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கவலை. டெல்டா விவசாயிங்கிற முறையில எங்களுக்கு பாதிப்பு இருக்கு. நீங்க என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டைம் போர். பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன். இப்ப அவர் மாமான்னு தான் சொல்ல முடியல, முடியல, எனக்கு தெரியாது. உறவினர். அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிருங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். என் மாமனுங்க. என் மாமா தான் சொல்ல முடியும். இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இருங்க 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 இருங்க. இதெல்லாம் இல்ல, நீங்க எல்லாம் சீனியரா உட்காந்துருக்கீங்க. எங்க மாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜிஓ ஏதாவது இருக்கா? இருங்க இருங்க, ஏதாவது ஜிஓ இருக்கா? ஏதாவது கவர்மெண்ட் ஜிஓ இருக்கா? இவர் அவரோட மாமான்னு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நீங்க உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணும். இங்கிட்டு இருக்கிறவங்க சத்தம் போட்டு பேசாதீங்க. உட்காருங்க. உறுப்பினர் நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2025 மார்ச் 5ஆம் தேதி ஒரு அருமையான அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையை படித்திருக்கேன், அதை வச்சிருக்கேன். என்ன சொல்றாரு? நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை. அதைவிட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்கின்றன. அவற்றை களைவதுதான் நமது முதன்மை பணியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ அதே முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி இன்னும் தொகுதி மறுவரையே பட்ஜெட் இதில் சொல்லலை, பார்லிமெண்ட்ல இவர் முன்கூட்டிய கூட்டம் போட்டு அந்த கவனத்தை மேகதாது அணைக்காகவோ காவிரி பிரச்சனையில் தண்ணி விடலைங்கிறதுக்காக நடத்தலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதை விட கொடுமை முதலமைச்சர் மௌனமா இருக்கார். நான் ஒரே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் காவிரி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தை இது மாண்புமிகு அமைச்சருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எல்லாத்துக்கும் இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். பழக்க தோசத்தில் நீங்க எல்லாமே மாண்புமிகு பேரவைத் தலைவர்னு அவர் சாப்பிட்டு இருக்கிறவரு திடீர்னு வந்துடுறாரு. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அதனால பேரவை துணைத் தலைவரை நீங்க மென்ஷன் செய்யுங்க. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் பேசுகையில் காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை எல்லாம் இப்பதான் ஒரு 3 மாசமா இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. எத்தனை 50-60 வருடங்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு இருந்திருக்கு. இத்தனை வருஷமா நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பிரச்சனை ஏன் நீங்க ஏன் சாஃப்டா இருந்தீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முதலமைச்சர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க. சட்ட போராட்டங்களும் எடுத்துட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை மூலமாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டு நீங்க சாஃப்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை நீங்க ஒரு பிரச்சாரத்தை இங்க பண்ணாதீங்க.